அனைவருக்கும் வணக்கம். இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். பருப்பொருட்கள் பற்றி இந்த பாடத்தில் டீட்டெயில்டாக பார்ப்போம். பருப்பொருள் அப்படின்னா என்ன? பருப்பொருள் அப்படின்றது அன்றாட வாழ்வில் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய அனைத்திலையுமே இந்த பருப்பொருள் அப்படின்றது இருக்குது. அது எப்படி அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். நான் சுவாசிக்கிறதற்கு பயன்படுத்தக்கூடியது காற்று. அந்த காற்றில் பருப்பொருட்கள் அடங்கியிருக்கு. தினமும் நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் பருப்பொருள் அடங்கியிருக்கு. சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எரிவாயுவில் பருப்பொருள்கள் அடங்கியிருக்கு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பருப்பொருள்கள் அடங்கியிருக்கு. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எழுதுகோல், புஸ்தகம் எல்லாமே பருப்பொருள் அடங்கிய ஒரு பொருள் தான். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சுவாசிக்கும் காற்றிலிருந்து நம்ம சாப்பிடும் உணவு வரைய அனைத்துமே பருப்பொருட்களால் ஆனது தான். இந்த பருப்பொருட்கள் 3 நிலையில் இருக்குது. திண்மம், திரவம் மற்றும் வாயு. இந்த 3 நிலையில் இருக்குது. இந்த பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பருப்பொருட்கள் எவற்றால் ஆனவை அப்படின்னா அணுக்களால் ஆனவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அணுக்கள் அப்படின்றத நம்ம சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. நுண்ணோக்கியை வைத்து பார்ப்பது கூட ரொம்ப கடினம்தான். இதற்காகவே சில நுண்ணோக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இதுகளை வச்சுனா இந்த அணுக்களை நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த அணுக்களை பற்றி 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று இந்திய தத்துவ மேதை, அவர் பேர் கனடா, மற்றும் கிரேக்க தத்துவ மேதை டெமாக்ரிட்டிஸ். இவங்க 2 பேரும் இந்த அணுவை பற்றி சொல்லியிருக்காங்க. கனடா அப்படின்றவர் இந்த அணுவோட பேர் என்ன சொல்கிறாருன்னா பரமாணு அப்படின்ற பேரில் அழைக்கிறாரு. அதே கிரேக்க தத்துவ மேதை டெமாக்ரிட்டிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அட்டாமஸ், அணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த அணு அப்படின்றதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கயரை எடுத்துக்கோங்க. அந்த கயரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை கட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸ் ஆயிரும். அதுக்கு மேலே அதை கட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அதில் மில்லியனுக்கு மேற்பட்ட அணுக்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எந்த அளவு சின்னதாக இருக்குது அந்த அணு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அணுனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அணுன்றதே மிகச்சிறியது. அதுலேயுமே 4ஆக பிரிக்கிறாங்க. அணுக்கு நடுவில் இருக்கக்கூடியது அணுக்கரு, அதை சுற்றி இருக்கக்கூடியது புரோட்டான்கள், அதை சுற்றி இருக்கக்கூடியது நியூட்ரான்கள், வெளியில் இருக்கக்கூடியது எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள் இவை என்னென்ன சுமை உடையது, இவை எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத அடுத்த வகுப்பில் நீங்கள் படிக்கலாம். இந்த வகுப்பில் சின்னதாக உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூலக்கூறு கொடுத்துருக்காங்க, பருப்பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த அணுக்கள் சேர்ந்து தான் மூலக்கூறு, மூலக்கூறுகள் சேர்ந்து தான் பருப்பொருள். இந்த அணுக்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். இந்த அணுக்களை நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியாது. இந்த அணுக்கள் ரொம்ப சிறிய, மிகவும் சிறிய துகள்களால் ஆனது. இந்த சின்ன கயிறு தொண்டு இருக்கு இல்லையா, அதுலேயே லட்சக்கணக்கான மூலக்கூறு இருக்கும். அந்த மூலக்கூறுக்குள்ளே தான் அணுக்கள் இருக்குது. அப்போ அது எவ்வளோ சின்னது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த பருப்பொருட்களின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பருப்பொருள்களின் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளது. அது ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பருப்பொருளுக்குள்ள துகள்கள் இருக்குது. அந்த துகள்களுக்கு பேர் தான் அணுன்னு சொல்கிறோம். அந்த ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கும் இடையில இடைவெளிகள் அதிகமாக இருக்கும். அந்த இடைவெளியை பொறுத்து தான் அது திண்ம பொருளா, திரவ பொருளா, வாயு பொருளா அப்படின்றத நம்ம கணிக்கிறோம். அந்த இடைவெளி அதிகமாக இருக்குது, அந்த இடைவெளி அதிகமாக இருக்கும் இல்லையா குறைவாக இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் அது திண்மம், திரவம், வாயு என 3 வகையாக பிரிக்கப்படுது. இடைவெளிகள் குறைவாக இருக்குது, மிகவும் நெருக்கமாக இருக்குன்னா அது திண்ம பொருட்களையும், இடைவெளி குறிப்பிட்ட அளவு இருக்குது அப்படின்றப்போ அது திரவ நிலையிலும், இடைவெளிகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ அது வாயு நிலைக்கும் வருது. இப்போ திடப்பொருள்னா என்ன, திரவப்பொருள்னா என்ன, வாயு பொருள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கல் எடுத்துக்கங்க. அது என்ன பொருள்? திடப்பொருளா, திரவப்பொருளா, வாயு பொருளா? திடப்பொருள். திடப்பொருளில் மூலக்கூறுகள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கிறதுனால அவை
திடப்பொருள் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து எதுவுமே எளிதா கலக்க முடியாது. இப்போ ஒரு தண்ணிக்குள்ள அந்த கல்ல போடுறீங்க அப்படின்னா, அந்த கல்லு போட்டது போட்ட மாரியே இருக்கும். ஏன்னா, அணுக்களுக்கு இடையே இடைவெளி மிக கம்மி. அதனால மிக குறைவாக இருக்கிறதுனால 2 அணுக்களுக்கு இடையே 3வதா ஒரு அணு போய் நுழைய முடியாது. அதே இது ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு, அதில ஒரு சொட்டு இங்க் ஊத்துங்க. ஊத்திட்டு அத அசையாம வச்சுடுங்க. குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன்றோட ஒன்று கலந்திருக்கும். ஏன்னா, அவற்றில கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அந்த 2 அணுக்களுக்கு இடையே இடைவெளி இருக்கும். இடைவெளி இருக்கும் பொழுது, அந்த இடைவெளிக்குள்ள போயி இந்த இங்கோட மூலக்கூறு அதில போய் சேர முடியும். அப்படின்றப்போ, தண்ணி வந்து ஊதா கலர்ல மாறும். இப்ப இதுல சில எடுத்துக்காட்டுகள் குடுத்துருக்காங்க படங்கள். பென்சில் மற்றும் புத்தகம் வந்து படிப்பதற்கு பயன்படும். வாளி மற்றும் சீப்பு ஆகியவை நெகிழிகளால் ஆனவை. மேஜை மற்றும் கரண்டி ஆகியவை மரத்தால் ஆனவை. தேய்க்கும் நார் மற்றும் துடைப்பம் வந்து கடினமானவை. பொம்மை வந்து மிருதுவானது. ஒளியானது கண்ணாடி குவளையில் உள்ள நீர் மற்றும் மூக்கு கண்ணாடி ஆகியவற்றின் வழியே ஊடுருவும். ஆனால் ஆப்பிள் அல்லது இரும்பு பெட்டியின் வழியே ஒளி ஊடுருவாது. மாடு மற்றும் பறவை போன்றவை உயிருள்ளவை, மற்றவை உயிரற்றவை. குடுவையில் உள்ள நீர் திரவம், ஆனால் பலூனில் உள்ள காற்று வாயு, மற்றவை திண்மங்கள். இறகு மற்றும் காகித குவளை மிதக்கும். ஆனால் ஆப்பிள் மற்றும் சிறுகல் போன்றவை மிதக்காது. நெகிழிப் பட்டையை இழுக்க முடியும், ஆனால் சீப்பை இழுக்க முடியாது. இப்பொருட்கள் அனைத்து பண்புகளும் வேறுபட்டாலும் இவை அனைத்துமே என்னதுன்னா பருப்பொருள்கள் ஆகும். இந்த மாதிரி பருப்பொருள்களுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப திடப்பொருள்னா என்ன? திரவப் பொருள்னா என்ன? வாயு பொருள்னா என்ன? அப்படின்றதுக்கு உங்களுக்கு 3 விதமான பொருட்களை எடுத்திருக்காங்க. ஒரு மேஜையின் மீது புக் வச்சிருக்காங்க. இன்னொருல ஒரு குவளையில நீர் விட்டு அதில இங்க் ஊத்தியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஊதுபத்திய பொருத்தி ஒரு மூலையில வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாரி 3யும் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப கண்ண மூடிட்டு நிக்கிறீங்கன்னா, முதல்ல நீங்க எத உணர்வீங்க? ஊதுபத்தியோட ஸ்மெல்ல தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம உணர முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயுக்களுக்கு இடையே மூலக்கூறு இடைவெளி அதிகம். அதனால ஈஸியா வந்து இந்த ஸ்மெல் வந்து காற்றுல பரவி ஃபர்ஸ்ட்டு நம்ம அத உணர்றோம். 2வது நீங்க கண்ண திறந்து பார்க்கும்போது, நீங்க உணரக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவளையில் உள்ள நீர் வந்து கலர் மாறியிருக்கும். நீல நிறமாக மாறியிருக்கும். ஏன்னா, குவளையில் உள்ள அந்த நீரின் மூலக்கூறுகள்ல சிறிய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளிக்குள்ள இந்த இங்க் மூலக்கூறு போய் அதில சேர்ந்து தண்ணி வந்து நீல கலர்ல மாறியிருக்கும். ஆனா, புத்தகம் என்பது நீங்க வைத்த இடத்துல எப்படி வச்சிருக்கீங்களோ நிலை மாறாம அப்படியே இருக்கும். அதுதான் திடப்பொருள். அடுத்து திண்மப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் 3லயும் துகள்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன அட்டவணை கொடுத்துருக்காங்க. இப்போ திண்மப்பொருள்ல வந்து துகள்களுக்கு இடையே வந்து இடைவெளி இருக்காது. மிகவும் நெருக்கமாக இருக்கும். எடுத்துக்காட்டு கல். திரவப்பொருள்ல வந்து துகள்கள் வந்து கொஞ்சம் இடைவெளிகளோடு இருக்கும். அதனால தான் நம்ம திரவத்தில் ஏதாவது கலக்குறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கலந்துருது. 2 துகள்களுக்கு இடையே இன்னொரு துகள்கள் வந்து போய் சேரக்கூடிய அளவுக்கு அதில் கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கும். எடுத்துக்காட்டு நீர். இது ஒரு ஒழுங்கற்ற நிலையிலே இருக்கக்கூடியது. அடுத்து வாயுக்களில் உள்ள துகள்கள். வாயுக்களில் உள்ள துகள்கள் வந்து ரொம்ப இடைவெளி அதிகமாக இருக்கும். அதனால இது வந்து ஈஸியாக நகரக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே அங்குமிங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டு காற்று. அடுத்து ஒரு திரவத்த குடுத்து, அத 2 பாட்டில்ல ஊத்த சொல்றாங்க. அதாவது ஒரே அளவுள்ள 2 பழச்சாறு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரே எடையுள்ள ஒரே அளவுக்கு 2 பழச்சாறு எடுத்து வெவ்வேறு குவளைகள்ல ஊத்த சொல்றாங்க. 2மே வந்து ஒரே எடை, ஒரே அளவு உடையது. அத நீங்க வெவ்வேறு குவளைகள்ல ஊத்தும் பொழுது, குவளைக்கு ஏத்த மாரி அதனோட வடிவம் மாறுபடும். ஆனா நிறை மாறுபடாது. நிறை என்பது எடை. அது வந்து மாறுபடாது. அப்ப நீர் பொருட்கள், அதாவது திரவ பொருட்கள் வந்து வடிவம் கிடையாது. அது எந்த பொருள்ல நீங்க ஊத்துறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி அது வடிவத்த மாத்திக்கும். ஆனா திடப்பொருள்களுக்கு வடிவம் உண்டு. நீங்க அதுவுமே வாயு பொருட்களுமே நீங்க பலூன்ல அடைக்கிறீங்க அப்படின்னா, பலூனோட சைஸுக்கு வந்துரும். வாயு பொருள்களுக்கும் உருவங்கள் கிடையாது. அடுத்து ஒரு செயல்பாடு குடுத்துருக்காங்க. திண்மம் மற்றும் திரவம், வாயு இவற்றோட அழுத்த பண்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. ஒரே மாதிரி 3 உறிஞ்சு குழாய்கள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு முனைய வந்து ஒரு மூடியால மூடிட்டு, அந்த பிஸ்டல வந்து வெளியில எடுத்துட்டு, அதில ஃபர்ஸ்ட்டுக்கு திடப்பொருளுக்கு சுண்ணாம்பு கட்டி துகள்கள், நீர்மத்துக்கு நீர், காற்றுக்கு வந்து காற்று. அத 3யும் எடுக்க சொல்லியிருக்காங்க. பிஸ்டல் அப்படின்றது இந்த ஊசி போடுறதுக்கு நம்ம குழாய் எடுப்போம் இல்லையா? இந்த குழாய் மாரி, இந்த மாரி இருக்கும். இதில ஒரு பக்கம் கீழ அடைச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்னென்ன ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.
சுண்ணாம்பு துகள் இருக்குது. அடுத்து 2வதுல நீர் இருக்குது. 3வதுல வாயு இருக்குது. ஆனால் இந்த வெளிப்பகுதி இந்த மூடி இருக்கு இல்லையா, மூடியை வந்து அடைச்சிருக்காங்க. அப்போ அடைச்சிட்டு சுண்ணாம்பு துகள் இருக்குல்ல அதில் பிஸ்டல் நீங்கள் அழுத்துனீங்கன்னா அதை அழுத்தவே முடியாது, அப்படியே தான் இருக்கும். இதே இது நீர் உள்ள பிஸ்டல் அழுத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அதில் அழுத்தம் ஏற்பட்டு அதனோட அளவு கொஞ்சம் குறையும். இதே இது காற்று உள்ள பிஸ்டலை நீங்கள் அழுத்துறீங்கன்னா கடைசி வரைய பிஸ்டல் வந்து அழுத்தும். இப்போ படத்தில் 3 வித்தியாசத்தை பாருங்கள். முதல்ல இது வந்து நம்ம அழுத்தவே முடியாமல் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. 2வது படத்தில் கொஞ்சம் அழுத்தம் ஏற்பட்டு இருக்குது. 3வது படத்தில் அழுத்தம் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இதுதான் திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள்களுக்கு இடையே உள்ள அழுத்தத்திற்கு இடையே உள்ள வேறுபாடு. அடுத்து திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் 3க்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. திடப்பொருளுக்கு வந்து வடிவம் இருக்குது, திரவப்பொருளுக்கு வடிவம் கிடையாது. நீங்கள் எந்த பொருளில் அதை ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வடிவம் மாறிக்கொள்ளும். அதேபோல் வாயு பொருளுக்கு குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது, பருமனும் கிடையாது. திண்மப்பொருள் அழுத்தத்திற்கு உட்படாது, திரவப்பொருள் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும், வாயு பொருள் வந்து அதிக அளவுக்கு அழுத்தத்திற்கு உட்படும். அதுக்கு தான் இப்போ மேலே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அடுத்து துகள்களுக்கு இடையே இடைவெளி வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அது மிகவும் நெருக்கமாக அமைந்திருக்கும். இதுக்கு தான் துகள்களோட படம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க இல்லையா, அது பார்த்தோம். அடுத்து துகள்களுக்கு இடையே சிறிய இடைவெளி இருக்கும், நெருக்கமான துகள்கள் அமைந்திருக்காது. இது வந்து திரவ பொருளுக்குரியது. எனவே இவை எளிதில் நகரக்கூடியது. வாயு பொருளில் பார்த்திங்கன்னா துகள்களுக்கு இடையே இடைவெளி வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். இதனால் இது தளர்வாக அமைந்திருக்கும், எளிதாக பரவக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து துகள் பொருளில் வந்து துகள்கள் வந்து ஒன்றை ஒன்று அதிகமான அளவில் ஈர்த்து மிகவும் நெருக்கமாக இருக்குது. திரவ பொருட்களில் வந்து ஈர்ப்பு விசை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், எதை காட்டிலும் திண்ம பொருளை காட்டிலும். வாயு பொருளின் துகள்கள் வந்து நீங்கள் திரவ பொருளில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையை விட மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்து திண்ம பொருளில் வந்து துகள்கள் வந்து எளிதில் நகராது, ஏன்னா மிகவும் நெருக்கமாக இருக்குது, அதுக்கு நகரக்கூடிய அளவுக்கு அதில் இடைவெளியும் இருக்காது. திரவ பொருளில் வந்து எளிதில் நகரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இடைவெளி இருக்குது. வாயு பொருட்கள் வந்து நகர்றதை விட அங்கும் இங்குமாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. திரவ பொருளை வந்து ஒரு இடத்துல ஊற்றுனா தான் நகரும். ஒரு டம்ளரில் நீங்கள் ஊற்றி வச்சுருக்கீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஆனால் வாயுன்றது அப்படி இல்லை, நீங்கள் ஒரு டம்ளர்லேயோ எதுலேயுமோ அடைக்க முடியாது. அதை வந்து ஏதாவது ஒரு மூடி போட்டோ ஒரு காற்று புகாமல் அடைச்சா மட்டும்தான் அடைக்க முடியும், இல்லை அப்படின்னா அது அங்கும் இங்குமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து தூய பொருட்கள் அப்படின்னா என்ன, கலவைகள்னா என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு பொருளுமே 100% தூய பொருள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கலப்படங்கள் இப்போ இருக்கக்கூடியதில் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 100% தூய்மையான பொருள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், அதாவது அந்த அணுக்கள் எல்லாம் ஒரே விதமான அணுக்களாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அது 100% தூய்மையான பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வேதியியலரை பொறுத்தவரை தூய்மை அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தூய பொருள் அப்படின்னா ஒரே தன்மையுள்ள துகள்களால் இருக்கணும், முதல் பாயிண்ட்டு. 2வது, அந்த தூய பொருள் அப்படின்றது தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கணும். அந்த துகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அணு வந்து ஒன்று தனிமங்களாக இருக்கணும், இல்லைன்னா சேர்மங்களாக இருக்கணும். தனிமங்கள் சேர்ந்தது தான் சேர்மங்கள், 2 தனிமங்கள் சேர்ந்தது தான் சேர்மங்கள். அப்புறம் தனிமம் என்பது ஒரு சிறிய துகள்களான ஒரு வகை அணு அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சேர்மம் அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் வேதியியல் சேர்க்கையின் மூலியமா இணைந்திருக்கக்கூடியது. 2 தனிமங்கள் சேர்ந்துதான் சேர்மம், அது வந்து வேதியியல் சேர்க்கையின் மூலம் இணைந்திருக்கும். ஒரு மூலக்கூறு அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை தான் வந்து மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். கலவை அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கீழே அதுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பருப்பொருட்களை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று தூய பொருள், இன்னொன்று கலவை பொருள். இந்த தூய பொருள் வந்து ஒன்று தனிமமாக இருக்கணும், இல்லைன்னா சேர்மமாக இருக்கணும். சேர்மம் அப்படின்றது தனிமங்கள், 2 தனிமங்கள் வேதியியல் முறைப்படி இணைந்து இருக்கக்கூடியது தான் சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கலவைன்றது ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவை அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. கலவை அப்படின்னா அதில் நிறையா பருப்பொருட்கள் இருக்கும்.
கலவைக்கு சில உதாரணம் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பல கலவையா இருக்கு. கலவை அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிந்தகவோ, தெரியாமையோ அத பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. இப்ப இந்த மிக்சர்ல இருக்க கலவைகள நம்மளால பிரிக்க முடியும். இந்த பழங்கள வந்து தனித்தனி பழங்களாக பிரிக்க முடியும். இவையெல்லாம் கலவை. அதே மாரி இந்த பொங்கல்ல இருக்கக்கூடிய கலவைகளையும் நம்ம பிரிக்கலாம். இவை எல்லாமேன்னு கலவைகள். இது உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்க. சோடா அப்படின்றது ஒரு கலவை பொருள். அது ஆக்ஸிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்த வாயுக்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் காற்று. அப்படின்றதுனால காற்று அப்படின்றதும் ஒரு கலவை. இது பால்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, பால்ல நீர் இருக்கும், புரதம் இருக்கும், கொழுப்பு. இந்த 3 பொருள்கள் கலந்தது தான் பால். அதனால பாலுன்றதும் ஒரு கலவை. அது மாரி பருகும் எலுமிச்சை சாறு குடுத்துருக்காங்க. எலுமிச்சை சாறுன்றப்போ அதில சாறு, நீர், சர்க்கரை 3 விதமான பொருட்கள் இருக்கு. அதனால அதுவுமே நம்ம கலவை அப்படின்னு சொல்றோம். இந்த கலவையில வந்து அந்த கலந்திருக்கக்கூடிய அந்த பகுதி பொருட்கள், அதாவது அந்த நீர், எலுமிச்சை சாறு, சர்க்கரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஒரே அளவுல தான் இருக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்ல. எந்த அளவுல வேணாலும் இருக்கலாம். எது வேணாலும் அதிகமா இருக்கலாம். எது வேணாலும் குறைவாக இருக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்டவை அதில கலந்திருக்கு அப்படின்னாலே அது கலவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தங்கம். தங்கம் அப்படின்றது 22 கேரட் தங்கம்னு சொல்றோம். அதுலயுமே வந்து தாமிரம் அல்லது காட்மியம் இந்த 2 கலவைகள்ல ஏதாவது ஒண்ணு கலந்திருப்பாங்க. அதுதான் வந்து 22 கேரட் தங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து இருந்தாலே அத வந்து கலவை அப்படின்னு சொல்றோம். நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சோடா. சோடா வச்சிருந்தாங்க இல்லையா? அதுல என்னென்ன கலவைகள் கலந்திருக்கும் அப்படின்றத அதுல சொல்லியிருக்காங்க. நீர் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், இனிப்பு இருக்கும் மற்றும் அதுக்கு நிறமூட்டி கலர் சாயம் போட்டிருப்பாங்க. ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்தது தான் கலவையாக மாறுது. எடுத்துக்காட்டு டிடர்ஜென்ட்ல இருக்கக்கூடிய அயோடினும், ஆல்கஹாலும் சேர்ந்தது தான் வந்து ஒரு டிடர்ஜென்ட் உங்களுக்கு கிடைக்குது. துணி துவைக்கக்கூடியது. அடுத்து கலவைகள்ல பிரித்தல் பத்தி சொல்லியிருக்காங்க. சில கலவைகள நம்ம பிரிக்காமயே நம்ம உண்பதற்கு பயன்படுத்தலாம். சில கலவைகள நம்ம பிரிச்சா மட்டும் தான் அன்றாட வாழ்விற்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால பிரித்தல் என்பது மிகவும் முக்கியமானதா சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு காஃபி, ஐஸ்கிரீம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப காஃபி அப்படின்றதுல பால் இருக்கு. பால்ன்றதே ஒரு கலவை பொருள். அதுல நம்ம சர்க்கரை போடுறோம். காஃபினா காஃபி தூள் போடுவோம். அப்ப அது ஒரு கலவை. அத நாம ஆனா குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். அது மாரி ஐஸ்கிரீம்ன்றதும் அத செய்யறதுக்கு நெறைய பொருட்கள் அதுல சேர்க்கிறோம். அந்த ஐஸ்கிரீமையும் நம்ம உண்பதற்கு பயன்படுத்துறோம். இப்ப கலவையில வந்து ஏன் பிரித்தல் அப்படின்றது மிகவும் முக்கியமானதா இருக்கு அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்க. இப்ப அரிசியில கற்கள் இருக்குன்னா, அந்த கற்கள நீக்கிறதுக்கு நம்மளுக்கு பிரித்தல்ன்றது தேவைப்படுது. பெட்ரோலியம் வேணும் அப்படின்னா, பெட்ரோலியத்தில் உள்ள பெட்ரோல் அப்படின்றத தனியா பிரிச்செடுத்தா தான் நம்ம அன்றாட வாழ்க்கை அத பயன்படுத்த முடியும். அடுத்து சுரங்கத்துல இருக்கக்கூடிய தங்கத்த பிரிச்செடுத்தா தான் நம்ம தங்கத்த பயன்படுத்த முடியும். ஒரு செடியில ஒரு பூ பூத்திருக்குன்னா, அந்த மலர அந்த செடியில இருந்து பிரிச்செடுத்தா தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால பிரித்தல் அப்படின்றது நமக்கு மிகவும் முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க. அந்த பிரித்தல் எப்படி எப்படிலாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டயகிராம் குடுத்துருக்காங்க. திண்ம பொருளுக்கு என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, வடிகட்டுதல், தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்து இருத்தல், கடைதல் குடுத்துருக்காங்க. பருப்பொருட்கள் வந்து கையால பிரித்தெடுத்தல், சலித்தல், தூற்றுதல், கதிரடித்தல் அல்லது போரடித்தல், காந்த பிரிப்பு குடுத்துருக்காங்க. கலவைகள்ல வந்து கேடு விளைவிக்கக்கூடிய மாசுக்களை பிரித்தல், பிற பொருட்களிலிருந்து தேவையற்ற பொருட்களை பிரித்தல், பொருட்களை முற்றிலும் தூய்மையானதாக பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா குடுத்துருக்காங்க. இது எப்படி டீட்டெயிலா பின்னாடி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வடிகட்டுதலுக்கு தேநீர் குடுத்துருக்காங்க. தேநீர ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டும் பொழுது, தேயிலை தனியா, நீர் தனியா நம்ம பிரிச்சு, அந்த தேநீர நம்ம பயன்படுத்துறோம். நீருன்றது தேநீர். அந்த தேநீர நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து சலித்தல்ன்றது நம்ம மாவு சலிக்கிறோம் இல்லையா? சல்லடை வச்சு சலிக்கும் பொழுது, தவிடு தனியா, மாவு தனியா அதில பிரிஞ்சு வரும். அந்த மாரி பயன்படுத்துறோம். அதே இது வீடு கட்டும்பொழுதும் சலித்தல் பயன்படுத்தி சரளை கற்கள் தனியா பிரிக்கப்படுது. அடுத்து கடைதல் சொல்லியிருக்காங்க. கடைதல் அப்படின்றது உங்களுக்கு வெண்ணெய் எடுத்தல். தயிரிலிருந்து கடைந்து வெண்ணெய் எடுத்தல் எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்க. அப்படி பிரித்து எடுக்கும் பொழுது நம்ம வெண்ணெயும் பயன்படுத்திக்கிறோம், நீர்மோரும் பயன்படுத்துறோம். அது 2 பொருளாக நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து கதிரடித்தல். கதிரடித்தல் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நெல், கோதுமை இவைகள வந்து நம்ம அறுவடை செய்ததுக்கப்புறம் கதிரடித்தல் மூலியமா தான் அத வந்து பிரிக்கிறாங்க. இப்ப நல்லா நம்ம ரோட்ல போட்டு அத தட்டும் பொழுது அது
நம்ம செடி தனியா, நம்மளுக்கு அந்த விதைகள் தனியா பிரிஞ்சு வந்துரும். அதுதான் கதிரடித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு படமும் போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்து தூற்றுதல். தூற்றுதல்னா, அதில நல்ல தானியங்கள் வந்து வெயிட் அதிகமா இருக்கும். அதில தேவையற்ற தானியங்கள், உமிக்கள் இது வந்து வெயிட் கம்மியானதா இருக்கும். அப்ப காற்று எந்த பக்கம் அடிக்குதோ, அந்த பக்கம் திரும்பி தூற்றுதல் மூலியமா மென்மையான பொருட்கள் தனியாவும், கடினமான பொருட்கள் அதிலேயே வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய தானியம் தனியாவும் பிரிஞ்சிரும். இதுதான் தூற்றுதல். இந்த மாரி பிரிச்சு நம்மளுக்கு தேவையான பொருள மட்டும், எடை அதிகமான பொருள மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து கைகளால பிரித்தல். கைகளால பிரித்தல்ல வந்து அரிசியில கல்லு கிடக்குன்னா, அத கைகளால பெரிய கற்களா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கற்களாக இருக்கும் பொழுது, கைகளால அத பிரிச்சு எடுக்கிறோம். காந்த பிரிப்பு முறை. காந்த பிரிப்பு முறை வந்து இரும்பு துகள்கள் ஏதாவது இப்ப மண்ணோட கலந்திருக்கு இரும்பு துகள்னா, அத நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். ஒரு பேப்பருக்கு மேல அந்த இரும்பு துகள போட்டு கீழ காந்தத்த வச்சு நம்ம விளையாடும் பொழுது, அந்த பேப்பருக்கு அடியில உள்ள காந்தம் அந்த காந்த பொருள மட்டும் இழுத்துரும். அந்த காந்தத்தால் கவரக்கூடிய ஆணி, இரும்பு பொருட்கள மட்டும் அது இழுத்துரும். அது படிய வைத்து எரித்தல் அல்லது வண்டல் படிய வைத்தல். இதுல வந்து அரிசி, பருப்பு இதெல்லாம் நம்ம கழுவும் பொழுது அது மேலே மிதக்கக்கூடிய செத்தைகள நம்ம படிய வச்சு அப்படியே இருக்கிறோம். அதிக எடையுள்ள அரிசி வந்து நீர்ல மூழ்கிருது. அந்த தேவையில்லாத செத்தைகள் வந்து நீரில் மிதக்கும். அத வந்து நம்ம அப்படியே வடிகட்டிடுறோம். இதுக்கு வந்து படிய வைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலங்கலான நீர வந்து 2வது ஒண்ணு குடுத்துருக்காங்க. இப்ப கலங்கலான நீர் இருக்கு அப்படின்னா, அத அப்படியே உறைய வச்சோம்னா, சேறு கீழ படிஞ்சிரும். மேல வந்து தெளிந்த தண்ணி வந்துரும். இப்படி தெளிந்த தண்ணிய மட்டும் நம்ம இருத்து எடுக்கிறது. அது ஒரு முறையா சொல்லியிருக்காங்க. அடுத்து தெளிய வைத்து இருத்தல் குடுத்துருக்காங்க. ஏற்கனவே படிய வைத்தல் முறையில ஒரு தண்ணீர நம்ம பிரிச்சு எடுத்திருக்கோம். அத மறுபடியும் அப்படியே வச்சு தெளிய வைத்து, மீதமுள்ள அந்த வண்டல் மண்ணையும் கீழ அடியில தங்க வச்சுட்டு, நம்ம மேல உள்ள தண்ணிய மட்டும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான் தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வடிகட்டுதல். வடிகட்டுதல் அப்படின்றது ஒரு தாள கூம்பு வடிவுல வளைத்து, அதுக்குள்ள நம்ம அந்த நீர ஊற்றி வடிகட்டலாம். அதுக்கு எப்படி கூம்பு செய்யணும் அப்படின்ற மாரி கீழ ஒரு பிக்சர் குடுத்துருக்காங்க. அந்த வடிகட்டுதல் எப்படின்றதுக்கு படம் குடுத்துருக்காங்க. ஒரு நீரும் மண்ணும் கலந்த கலவை இருக்கு. அதுல நீங்க பேப்பரால செஞ்ச ஒரு வடிதாள் வச்சு அதுல நீங்க ஊத்தும் பொழுது, மேல வந்து வண்டல் மண் நின்றும். கீழ தண்ணீர் மட்டும் பிரிஞ்சு வந்துரும். நம்ம கடையில வாங்குற எல்லா பொருளுமே தூய்மையானதா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல நெறைய கலப்பட பொருட்கள் இருக்கும். ஸோ அவற்றை பிரிச்சு நம்ம கலப்படம் இல்லாம பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். அந்த கலவையான பொருள் நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த கலவை பொருள் வந்து உண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்ல. நம்ம பயன்படுத்தலாம். ஆனா உண்ணக்கூடாத பொருள்களாகவோ, உடலுக்கு தீங்கு விளைவிக்க பொருளாகவோ இருக்கு அப்படின்னா, அத பிரிச்சுட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு சில எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்க. பயன்படுத்தப்பட்ட தேயிலையே மறுபடியும் காய வச்சு, பயன்படுத்தாத புதிய தேயிலையோட கலந்து கலவையா அ கலப்படமாக்கி குடுத்துடுறாங்க. மஞ்சத்தூள்ல வந்து பிரகாசமான வண்ணத்த கலந்து மஞ்சத்தூள்ல கலப்படம் செய்றாங்க அப்படின்னு குடுக்குறாங்க. இப்ப அடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் குடுத்துருக்காங்க. வீடுகள்லயுமே நீர் மாசுக்கள நீக்குவதற்கும், அதுல உள்ள நுண்கிருமிகள அழிப்பதற்கும், புற ஊதா கதிர்கள கொண்டு அழிக்க வணிக ரீதியாக சில வடிகட்டிகளும் பயன்படுத்தப்படுது. எதிர்ச்சவ்வூடு பரவல் அப்படின்ற முறையில வந்து நீரில் உள்ள மாசுக்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு, நுண்கிருமிகள நீக்கி அந்த நீர் வந்து நம்ம அன்றாடம் வாழ்விக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த மாரி சுத்திகரிக்கிற நீர் வந்து வயல்களுக்கும், தோட்டங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. இதோட இந்த பாடம் முடிவடையுது. அடுத்த பாடத்த அடுத்த வீடியோல பார்ப்போம்.